மாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் என்ன? சம் பென்ஸ் ஆர் பென்சில், அப்புறம் சம் பென்சில் ஆர் மார்க்கர் அப்படிலாம் கொடுத்தாச்சு. நம்ம வேல்யூஸ்லாம் போட்டாச்சு. ஓகே. இது வந்து அன்சர்டைன். ஏன் அன்சர்டைன் அப்படின்னா காமன் டேர்ம் ரெண்டுமே என்னவாக இருக்குது? சேமாக இருக்குது. ஸோ இது அன்சர்டைன். ஸோ அன்சர்டைனில் என்னவாகும் அப்படின்னா காமன் டேர்ம் இல்லாதது எது வந்தாலுமே ஃபாலோ ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டுமே ஃபாலோ ஆகாது அப்படின்னு போட்டேன். ஓகே. இப்போ நம்ம ஏதரார் கண்டிஷன் வருவோம். ஏதரார் கண்டிஷனில் வந்து என்ன இருக்குது? 3 கண்டிஷன் சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேன்? ரெண்டுமே ஃபாலோ ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. ரெண்டுமே சேம் வேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே. ரெண்டுமே சேம் வேர்டாக இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், ஒரு நெகட்டிவாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். எல்லா கண்டிஷனுமே போகுது. பட் ஸ்டில் இது வந்து ஏதராரில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏதராரில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா இந்த ஏதராரில் நான் சொன்ன கண்டிஷன் வந்து நோ அண்ட் ஆலுக்கு வந்து செட் ஆகுது. இன்கேஸ் ஏதரார் கண்டிஷனை எல்லாமே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டேட்மெண்ட் நோ அண்ட் ஆலாக இருந்துச்சு அப்படின்னா ஏதரார் கண்டிஷன் ஃபாலோ ஆகாது. அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இது கன்க்ளூஷன் நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ், ரெண்டுமே ஃபாலோ ஆகாது அப்படின்னு எழுதுவேன். ஓகே. ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஸோ ஸ்லாகிஸில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.